ஹாய். ஸோ இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 133வது பிறந்தநாள். இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாள்களை இப்போ பொதுத்தலங்களில், குறிப்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இடங்களில், ஜென்ரல் சொசைட்டி இருக்கிற இடங்களில், ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு பெரும்பான்மையான குரூப்பு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே போவாங்க. என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ நமக்கு எதுக்குன்னு. அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஒரு லைக் போட மாட்டாங்க, அல்லது இவர் ஃபோட்டோவை எதுக்கியா போடுறேன்னு ஓப்பனாகவும் கேட்கவும் மாட்டாங்க. ஏதோ டச் பண்ணாமலேயே போவாங்க. அது என்னன்னா வேறு ஒன்றும் கிடையாது, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு மனநிலை ஒன்று. ரெண்டாவது, இவருக்கெல்லாம் என்ன ஒரு வாழ்த்து, இவருக்கெல்லாம் என்ன நான் வாழ்த்து போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது ரெண்டு தான். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்க மாட்டுது? அதுதான் உண்மை. அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் மனசுக்கு தெரியும் அம்பேத்கரை எனக்கு பிடிக்காது, அல்லது அம்பேத்கரை எங்கள் ஃபேமிலிக்கோ, எங்கள் ஊர்காரங்களுக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ, நான் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கோ பிடிக்காது. அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அம்பேத்கரை ஏன் பிடிக்கல? எனக்காவது ஒரு நாள் இப்படி உட்காந்து, அதெல்லாம் படிச்சிருக்கோம், டிகிரி வாங்கியிருக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோம், உட்காந்து அது யார் அம்பேத்கர், அவர் ஏன் எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு என்ன தப்பு செஞ்சார், என் ஃபேமிலிக்கு என்ன தப்பு செஞ்சார், என் ஊர்காரங்களுக்கு என்ன தப்பு செஞ்சார், என் ஜெனரேஷனுக்கு என்ன தப்பு செஞ்சார், அதான் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கோபமோ, வெறுப்போ, காழ்ப்புணர்வோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சதே இல்லை. ஒருத்தவனுக்கு எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான், என் ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அவனுக்கு எனக்கு கோபம், அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவனை எதிர்ப்பேன், அவனை வெறுப்பேன். ஆனால் யாருனே ஒருத்தவன் தெரியாத ஒருத்தவனை நான் எதுக்கு வெறுப்பு போகிறேன்? அவன் மேலே எனக்கு லவ்வும் வராது, அவன் மேலே எனக்கு கோபமும் வராது. ஏன்னா அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதே போல் அம்பேத்கர் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தலைவரை நீங்கள் ஸ்ட்ராங்காக வெறுக்கிறீங்க. அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வெறுப்பு இருக்குது, உங்கள் மனசுக்கு தெரியும் அம்பேத்கரை பிடிக்கல. இல்லைனா ஒரு 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 மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அம்பேத்கர் ஃபோட்டோ போடுறதோ என்ன அது இது அப்படிங்கிற ஃபீலிங். அது என்னது ரீசன் சொல்லவா? அவர் கீழ் ஜாதி, அம்பேத்கர் கீழ் ஜாதி, அம்பேத்கர் கீழ் ஜாதி, அம்பேத்கர் கீழ் ஜாதி. அதனால அவர் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களா பார்க்கலையா? நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களா பார்க்கலையா? பார்க்குறீங்க. இல்லைன்னா அம்பேத்கர் ஜாதி பார்க்கலன்னா அம்பேத்கரை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யார் இவர் என்ன பண்ணார்? இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் அந்த ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. டெஸ்லா அப்படின்னா அந்த டெஸ்லானா யாரையா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்ப்பீங்க. அம்பேத்கரை பற்றி நான் ஒரு டிஸ்கஷன் இவ்வளோ இந்த சொசைட்டியில் இவ்வளோ பெருசாக நடந்துகிட்டு இருக்கு, அம்பேத்கரை பற்றி தேடவே மாட்டீங்க. ஏன் தேட மாட்டீங்க? அப்போ ஏன்னா அவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்க மாட்டுது. ஏன் பிடிக்க மாட்டுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ நம்ம ஒரு அப்துல் கலாமே எடுத்துப்போமே. அப்துல் கலாமை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, இது எதுவுமே நான் சண்டை போடுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ உங்களை ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கோ பேசலை. ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம். இது நேருக்கு நேராக நம்ம உட்காந்து பேச முடியாது, கேட்க மாட்டாங்க. இப்போ அதனால தான் கேட்குறேன், அப்துல் கலாமை கொண்டாடுறீங்க, பாராட்டுறீங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்கல்ல. அப்துல் கலாம் உங்களுக்கு என்ன செஞ்சார்? அம்பேத்கர் உங்களுக்கு என்ன செய்யலை தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம அப்துல் கலாம் எடுத்துப்போமே. அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி, அவர் அணு விஞ்ஞானின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணார்னா, அந்த மிசைல், நம்ம நாட்டோட ராக்கெட் எடுத்து போகிறதுக்கான மிசைலுக்கான கரியரை அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதில் ஒரு டீமில் ஒரு ஹெட்டாக இருந்தார். அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அவர் பிஜேபியோடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம அப்படியே கண்டுக்கிறதே இல்லை. அவர் பிஜேபியோட நாமினியாக இருந்தார். ஓகே, ஸோ அவரை கொண்டாடுறோம். அவர் வேறு என்ன நாட்டுக்காக ஒன்று செஞ்சாருன்னா, ப்ரொடெக்ஷனில் அவருடைய பங்கு இருந்திருக்கு. அதை நம்ம பாராட்டுறோம். நானும் கொண்டாடியிருக்கேன், நானும் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த நவீன இந்தியா இருக்குல்ல, இந்த நவீன இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷனே அம்பேத்கர் கொடுத்தது. நீங்கள் நினைக்கலாம், அவர் எஸ்சி பசங்களுக்கு லீடர், அல்லது அவங்களுக்கு லீடர், இவங்களுக்கு லீடர்னு. ஓப்பனாக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே குழந்தையாக பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிற ரைட்ஸ் இருக்குல்ல, ரைட்ஸ், அது எல்லாமே அம்பேத்கர் உருவாக்கின கான்ஸ்டியூஷனால் உங்களுக்கு கிடச்சிது. உங்களை அடிச்சிட்டானா ஒருத்தன் அவன் உங்களை அடிச்சுட்டு ஒருத்தன் நிற்க முடியாது, அவன் மேலே வழக்கு பாயும். உங்கள் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒருத்தன் இருக்க முடியாது, அவன் மேலே வழக்கு பாயும். உங்கள்கிட்ட ஒருத்தன் திருட முடியாது, அவன் மேலே வழக்கு பாயும். உங்களுக்கு அடிப்படை கல்வியை இந்த அரசு கொடுக்கணும், உங்களுக்கு அடிப்படை வேலை வாய்ப்பை இந்த அரசு கொடுக்கணும், உங்களுக்கு இந்தியா முழுக்க போகிறதுக்கான உரிமையை இந்த அரசு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் அந்த பெண்கள் படிக்கிறதுக்கான உரிமை கொடுக்கணும். பெண்களை உடல் ரீதியாக பிரச்சனைப்படுத்தாமல், உடல் ரீதியாக அவங்கள பயன்படுத்திக்காமல், அவங்கள வன்புணர்வு செய்யாமல் இருக்கிறது இந்த அரசு பாதுகாக்கணும். இதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ சிஸ்டம் இருக்குன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குரூப்னு இருக்குது.
எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து அந்த பக்கம் போனால் பிஎம்லேருந்து சிஎம் வரைக்கும் இருக்காங்க. இந்த பக்கம் யார் யார் இருக்கா? ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது. லைக் வந்து லோக்கல் கோர்ட்டோட நீதிபதியிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி வரைக்கும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, நம்மளுடைய லோக்கல் கவர்னர்லேருந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் ஒரு விங் இருக்குது. இந்த விங் எல்லா விங்கும் உங்களை தான் பாதுகாக்குது. இந்த இந்தியாங்கிற ஒரு சிஸ்டமாக அந்த விங்கெல்லாம் தான் பாதுகாக்குது. இந்த விங்கை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா? டாக்டர் அம்பேத்கர். அவருடைய கல்வியால், அவருடைய சிந்தனையால், உழைப்பால் உங்களுக்கு எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் பாதுகாப்பாக வரீங்கன்னா அது அம்பேத்கருடைய உழைப்பால் உங்களுக்கு கிடைச்சிது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காலத்துலலாம் 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி வேலை நேரங்கிறது 8 மணி நேரம் தான் அப்படிங்கிற சட்டம் அம்பேத்கர் போராடி வாங்கி கொடுத்தது. நீங்கள் எஸ்சிக்கு மட்டும்தான் ஒரு தலைவர் நினைக்கிறீங்க. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அவருடைய அமைச்சரவையை திறந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். பெண்கள், நம்ம குறிப்பாக பெண்கள், இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்கள், குறிப்பாக அந்த தன்னை உயர்ஜாதி பெண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிற பெண்ணுங்க இருக்குல்ல, அதுங்களுக்கு ஏதோ தன்னை உயர்ஜாதின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கும். பாவம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. கையில் ஒரு கலராக கயிறை கட்டி விட்டு, கயிறை கட்டினா ஏதோ இந்த அவெஞ்சர்ஸில் இந்த ஸ்டார் வச்சா பவர் வந்துடும்ல, அதுபோல் கயிறு கட்டினா அவங்களுக்கு ஒரு பவர், இந்த ஜாதி பவர். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கும். இவர் பெண்களுக்கு சொத்து உரிமை பாதி கொடுக்கணும், பெண்களுக்கு ஆண்கள் அவங்க குடும்பத்தில் சொத்து உரிமை கொடுக்கணும், ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 சொசைட்டி பெரிய சொசைட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த குற்றப்பரம்பரை தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து குறிப்பாக அந்த முக்குளத்தோர் அந்த சமூகம் சார்ந்த ஒரு அரசு, அந்த ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் அவங்களோட பாவம், அவங்க என்னென்னா, ஒரு காலத்தில் அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து ஒரு சில தொழில் வந்து திருட்டு இந்த மாதிரி பண்ணதுனால, எல்லாரும் இல்லை, ஏதோ ஒரு சில பேர், எல்லா சமூகங்களையும் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பண்ணதுனால அவங்கள வந்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், இவங்கெல்லாம் வந்து ஒரு சிக்கலான ஒரு சமூகம்னு சொல்லி அவங்களுக்கு குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு விட்டான். அப்படி சட்டம் போட்டதுனால அவங்களுக்கு பிறகு பிறகுற எல்லா குழந்தைகளும் அந்த குற்றப்பரம்பரை குழந்தைகளாக பிறந்தாங்க. அது பெரிய பெரிய சமூக கொடுமை. அதனால் அவங்க என்னென்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா கூட நம்ம ஊர் எப்படி ஃபாரின் போகிற மாதிரி பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகிறோம், அதுபோல் அவங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும், அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு போகணும், இல்லைனா அவங்க போகக்கூடாது. போயிட்டு 6 மணிக்குள்ளே திரும்பி ஊருக்கு வரணும். இவ்வளோ பெரிய கொடுமை இருந்தது. அந்த ஊரில் என்ன சண்டை நடந்தாலும் அவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ், வெள்ளைக்காரன் இருந்தப்போ. இதை போராடி இந்தியா முழுக்க குற்றப்பரம்பரை தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அதுக்கப்புறம் தான் ஒரு சில தலைவர்கள்லாம் போராட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக நான் வந்து நம்ம ஊரில் ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள், ஐயா ராஜாலியார், தஞ்சாவூரில் ஐயா ராஜாலியார் அவர்கள் போராடி அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து தான் ஐயா முத்துராமலிங்கம் வந்தாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஒரு சமூகங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் அவங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கையவே இழந்திருக்கிறாரு. சரி, ஓகே, இந்த இடத்துல நான் உனக்கு கேட்போம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு குரூப்பு கொண்டாடுறாங்கல்ல, ஏன் அவங்க கொண்டாடுறாங்க? ஒரு ரீசன் வேணும், எதுக்காக அவர் கொண்டாடுறாங்க? சரி, ஓகே, நம்ம ஒரு இது சொல்லுவோம். தமிழ்நாட்டில் ஒரு சாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பறையர்னு ஒரு சாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பறையருக்கு சாதிக்கும் அண்ணல் அம்பேத்கர் சாதியும் ஒன்றா? ஒரே மொழியா? 2 பேரும் ஒன்றா பேசுவாங்களா? பொண்ணு கொடுத்துப்பாங்களா? இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவன் சப்பாத்தி சாப்பிடுவான், இவன் சோறு திம்மா, அவனுக்கு என்ன சம்மந்தம்? அப்போது அவன் என்ன இணைக்குது? ஒரே ஜாதி கிடையாது, அவர் மகர் சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க வேறு மொழி பேசுகிறவங்க. ஆனால் இவன் எப்படி அவரை தலைவராக எடுத்துக்கிறான்? இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் பாருங்கள், உலக நாடுகளில் இன்றைக்கி நீக்ரோக்கள் அம்பேத்கர் தலைவராக ஏற்றுக்கிட்டு பாட்டு போடுறான், ஜெய் பீம் அந்த பாட்டு போடுறான், ஜெய் ஜெய் பீம் ஜெய் ஜெய் பீம். நீக்ரோ எதுக்கு அம்பேத்கர் தலைவராக எடுத்துக்கிறான்? பிளாக் பேந்தர்னு ஒரு படம் வந்துருக்கும். ஆக்சுவலி அது ஒரு படமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பெரிய அரசியல் மூமெண்ட். அதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் வெள்ளக்கார படத்தில், அதாவது ஹாலிவுட் படத்தில் கருப்பர்கள் எவ்வளோ காலங்காலமாக குடும்பப்படுத்தப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அதிகாரம் அங்கே எப்படி மீட்டுருவாக்கம் பண்ணப்பட்டது, அது எப்படி சட்ட திருத்தமாக்கப்பட்டது, இப்போ அவங்களுடைய அந்த பிளாக் பேந்தருங்கிற அஜிடேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறு. நான் இந்த இடத்துல சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, அம்பேத்கரை ஏன் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா ஒடுக்குமுறைக்குள்ளாகிற சமூகங்களும் கொண்டாடுது? அது வந்து நீங்கள் அதை ஜாதியாக பார்க்குறீங்க, நான் ஜாதியாக பார்க்கல, எல்லா சப்ரஸ்டு பீப்புளும் கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்? அப்போ அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கானவரா? அப்படின்னா மகர் ஜாதி மட்டும் தானே அவரை கொண்டாடி இருக்கணும். எதுக்கு மற்ற எல்லா சமூகங்களும் கொண்டாடுது? அப்போது நான் ஒன்று தான் சொல்கிறேன், ஒருத்தவனுக்கு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவனுக்கு அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு அதிகமாக இருக்குன்னா நான் கொடுக்கணும். இதுதான் மனித தத்துவம். ஒரு 2 சிங்கம் சண்டை போட்டுக்குதுன்னு இரையை பிடிங்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பசி தீர்ந்ததுக்கப்புறம் அது போயிடும். அதை அந்த இரையை தூக்கிட்டு போய் அது குகையிலே வச்சுக்கிட்டு அதுவே தின்னுக்கிட்டு அதெல்லாம் வாழாது. அப்படி வாழாது அதுங்க. அப்புறம் திரும்பி பசிச்சா திரும்பி வந்து தேடும். அதுதான் உயிரின தத்துவம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிற அதிகாரம், நமக்கு கிடைக்கிற சொத்து, நமக்கு கிடைக்கிற எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்து என் குழந்தைங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். பக்கத்தில் ஒருத்தவங்க கிடப்பான், அவனுக்கு கொடுக்க மாட்டோம். நம்ம ஊரில் ரோட்டில் வீடு இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் மலையில் ஒருத்தவன் படுத்து கிடப்பான். அவனோட மனைவிக்கு முத்தம் கொடுக்கணுன்னா கூட அந்த மலையில் அந்த ரோட்டில் தான் கொடுக்கணும், அந்த சாக்கை பொத்திக்கிட்டு. அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம், நமக்கு கவலை கிடையாது அதை பற்றிலாம். அவன் எதில் கொடுத்தா எனக்கு என்ன, நான் தான் எனக்கு வாட்டர் பெட் வச்சுருக்கேன் என் ரூமில் ஏசி போட்டு. இந்த சிந்தனை இருக்குல்ல, இதுதான் நம்ம அம்பேத்கர் புரிஞ்சுக்காததுக்கான சிந்தனை. நான் ஒன்று கேட்குறேன், நம்மளாம் ஜாதியில் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு வச்சுப்போம். ஏன் ஜாதின்னு வச்சுக்கோங்க, என் ஜாதி, நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவன், என் ஜாதியில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வீடே இல்லை. நான் என் காசு கொடுப்பேனா? எவ்வளோ கொடுப்பேன்? 100 ரூபா, 200 ரூபா, 2 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, என் சொத்தை பாதியாக கொடுத்துருவேனா? கொடுக்க மாட்டேன்ல. அப்புறம் தான் ஜாதி பாசம் அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோங்க. நம்ம ஆக்சுவலி நம்மளாம் சுயநலவாதி, நம்மளாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுயநலத்தோடு இருக்கிறோம். அம்பேத்கருங்கிற சிந்தனை இருக்குல்ல, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கஷ்டப்படுறவனுக்காக கொஞ்சம் பாடுறா, அடே அவன் பாவண்டா, அவன் கஷ்டப்படுறான்டா அப்படின்னு நிற்கிறான், அவனை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறான். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நீ என்னை தீட்டுன்னு சொல்கிற, என்னையை மட்டும் சொல்ல, எல்லாரையும் சொல்கிற. அதனால தான் பெண்களை தீட்டுன்னு சொல்கிற, உன் வீட்டிலே இருக்கிற பெண்களை தீட்டுன்னு சொல்கிற. அந்த பொண்ணுங்க பாவம் மாதவிடாய் காலத்தில் அது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிற இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த பொண்ணுங்க தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற. ஏன் அந்த நேரத்தில் மட்டும் அதுங்களை தொட்டா தீட்டு, அதுக்கு அடுத்த நாள் பொண்ணு அந்த பொண்ணு புனிதமாயிடுதா? இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இருக்காங்களே, அந்த நேரத்தில் பொண்ணுங்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்டா நீ என்கிட்ட தானே சோறு வாங்கியிருந்தா, நான் தானே கரைச்சி கொடுத்தவனுக்கு சோறு, காப்பி போட்டு கொடுக்குறேன், ரசம் ஊற்றி கொடுக்குறேன், அப்போல்லாம் என்னை ஒட்டாத என் தீட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டப்போ மட்டும் தீட்டு வந்து ஒட்டுதா? அப்படி என்ன ஐயப்பன் உனக்கு செஞ்சுவிட்டாரா வந்து டெய்லி? இதுதான். அப்போ ஒருத்தவனை கீழானவனாக பார்க்குற மனநிலை இருக்குல்ல, இது ரொம்ப அசிங்கமான மனநிலைங்க. உண்மையாக சொல்கிறேன். என்கிட்ட 100% சரின்னா இல்லை, எல்லாருக்கும் அந்த மனநிலை இருக்கு. ஏன்னா இது இந்திய சமூகத்திலே இருக்கிற பிரச்சனை. நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் நகரணும். சரி, நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு கேட்கணும், நம்மளே கேட்டுக்கணும். அவன் எந்த விதத்தில் என்னை விட குறைச்ச அப்படின்னு நம்ம கேட்கணும், அல்லது அவனை விட நம்ம எந்த விதத்தில் வஸ்தின்னு கேட்டுக்கணும். இதெல்லாம் கேட்கணும். எல்லா சமூகங்கள்லையும் எல்லா ஜாதியிலையும் திருட்டு முள்ள மாதிரி பயிலும் இருக்கான், ஒழுக்கமான மக்களுக்காக உழைக்கிற நல்லவனும் இருக்கான், அறிவாளியும் இருக்கிறான், பித்துக்குழிகளும் இருக்கான். இங்கே புனிதம்னு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஜாதி எல்லாருக்கும் மேலே உட்காந்துக்கிட்டு நான் தான் ஹெட்டு, கடவுளோட குழந்தை, அதுக்கு தான் பவராக பூநூல் போட்டிருக்கேன், எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்றான். நீ சாமியே தீட்டாயிடுண்டான்றான். அவன் மேலே நமக்கு கோபம் வர்றதே இல்லை. அவனை சாமி ஐயருன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவன் சொல்கிற சாமியெல்லாம் கொண்டாடுவோம். போடுறா சாமிக்கு ஒரு வணக்கத்தை போடுறா ஒரு தேங்காய் போடுவோம். சாமி எத்தனை பொண்டாட்டியை கட்டிக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, சாமி எவனை போட்டு கொலை பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, சாமி கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது, எந்த அரசியலுக்குள்ளே நமக்கு அரசியல் இப்படி எரியும். என்னடா அரசியல் பேசுகிறான், அழகாக ரீல்ஸில் கிரிக்கெட் பார்க்குற நேரத்தில் என்னடா அரசியல் பேசுகிறான். அரசியல் எப்போ உங்களுக்கு எரியும்னா, நீங்கள் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறப்போ உங்களுக்கு எரியும். உங்களை ஒருத்தன் மிதிச்சுக்கிட்டே பஸ்ஸில் நின்றுட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவனுக்கு அது எரியாதுல்ல, அது போல். ஏன்னா மிதி வாங்குறது நீங்கள் தானே. இப்போ எவனெல்லாம் மிதி வாங்குறானோ அவன்லாம் கேள்வி கேட்பான். அந்த மாதிரி கேள்வி கேட்குற ஒரு அடிப்படை சிந்தனைவாதி தான் டாக்டர் அம்பேத்கர். அப்போ அந்த வகையில் நீங்கள் அம்பேத்கரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் உங்களுடைய தலைவராக இருப்பார். ஏன்னா உங்களுடைய அனைத்து உரிமைகளுக்காகவும் போராடின ப்ரைமரியான ஒரு லீடர் இந்தியாவிலே அவர் மட்டும்தான். தெரியாமங்க உலக நாட்டில் கொண்டாடுறானுங்க, அமெரிக்காலேருந்து ஜப்பான்லேருந்து ரஷ்யாலேருந்து எல்லா நாடும் அவரோட பிறந்த நாளை எதுக்கு தூக்கி சுமக்கிறானுங்க, காந்தி பிறந்தநாள் கொண்டாடுறானுங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்னொரு விஷயம். காந்தி நம்ம நோட்டில் காந்தி ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல, காந்தி தான் தேச தந்தைன்னு சொல்கிறோம். எத்தனை சிலை இந்த வருஷம் காந்திக்கு வச்சாங்க? ஏன் வைக்கல? ஏன் அம்பேத்கருக்கு இத்தனை சிலை வைக்கிறாங்க? ஏன் இத்தனை சிலையை உடைக்கிறாங்க? ஏன் பெரியாருக்கு இத்தனை சிலை வைக்கிறாங்க? ஏன் பெரியாருக்கு இத்தனை சிலையை உடைக்கிறாங்க? ஏன்னா அவங்க இங்கே பேசு பொருளாகவே இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய குரூப்புக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காந்திக்கு யாருக்கும் இப்போ தேவைப்படலை. ஏன்னா காந்தி பேசின அரசியல் முடிஞ்சிருச்சு. ஆனால் பெரியார் பேசின அரசியலோ அம்பேத்கர் பேசின அரசியலோ இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அரசியலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சமூக கேள்வி.
அந்த கேள்வி இன்னும் உயிரோடையே இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த தேடுறதுனால தான் அவனுக்கு அம்பேத்கர் தேவைப்படுது, அம்பேத்கர் சிலை தேவைப்படுது, பெரியார் சிலை தேவைப்படுது. நீங்கள் நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விகள் 1000 கேள்விகள் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னே, நம்ம ஓப்பனாகவே பேசுவோங்க. நீங்கள் வந்து ஒரு 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 முதலியார் ஜாதி அல்லது ஒரு கவுண்டரு அல்ல ஒரு தேவர் அல்ல ஒரு மாறவர் ஏதோ சம்திங் ஒரு ஜாதின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு பல்லர் பறையர் சக்கிலியார் கீழ் ஜாதியாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சைவ புள்ளை கீழ் ஜாதியாக பார்க்குறான். உங்களை வந்து பெரிய அதை விட நாயக்கர் கீழ் ஜாதியாக பார்க்குறான். கீழ் ஜாதி உயரமாக போ சொல்கிறானா இல்லையா? அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்களும் இன்னொருத்தவனை கீழ் ஜாதியாக தான் இருக்கீங்கிற ஒரு உணர்வாவது உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு மேல் ஜாதி பவர் வந்துருச்சு? அப்போ என்னென்னா, என்னைய செவுலப்பு 6 அரைச்ச ஒருத்தவன் அரைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதில் 3 அரைச்சா நான் கீழே உள்ளவனை அரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல. ஏன்னா என்னை அரைஞ்சவனை தான் நான் கேள்வி கேட்கணும். என்ன எதுக்கிட்ட அரைகிறேன்னு கேட்கணும். நீ வேணா அரைஞ்சிக்கிட்டு என்ன அரைஞ்சிட்டடா இருடா அந்த இருக்குன்னு அரைகிறான்ட்டு கீழே இருக்கிற போட்டு பொழிச்சிட்டு அரைகிறது கேட்டால் நான் ஒன்றை விட மேல் ஜாதி அப்படின்னு சொல்கிற மனநிலை வந்து அது ரொம்ப நல்லா இருக்குதா? அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொலாவ வேணாம், எல்லா ஜாதி கூட எப்படி கொஞ்சம் கொலாவி உடனடியாக சமதர்மம் சமத்துவம்னு இறங்க வேணாம். பட் பேசிக்காக யோசிக்கலாம்ல. என்னடா அம்பேத்கருக்கு நமக்கு என்னடா சண்டை? அந்த மனுஷன் வந்து எதுக்கு எதிராக பேசினா? நாடை வந்து நாட்டுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுனால தானே அந்த மனுஷன் பேசினான். எல்லாருக்கும் உரிமை கிடைக்கணும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க சொத்து கிடைக்கணும், எல்லா பிராமின் இல்லாத எல்லா நான் பிராமின் பீப்புளும் படிக்கணும், வேலைக்கு போகணும், அரசாங்க வேலைக்கு போகணும். எங்கள் மேலே இருக்கிற வரலாற்று அசிங்கங்கள்லாம், அந்த குற்றப்பரம்பரை இது மாதிரியான அசிங்கங்கள்லாம் அதெல்லாம் விலகணும். இதுக்காக தானே போராடினாரு. இது என்னடா எனக்கு அவருக்கு என்னடா சண்டை? பர்சனல் ப்ராப்ளம் என்னடா? இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படி. ஏன்னா அவங்களாம் வந்து லீடர்ஸ், உங்கள் ஊரை பாதுகாக்கிற லீடர்ஸ், உங்கள் ஏரியாவை பாதுகாக்கிற லீடர்ஸ், சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதானே? கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா இந்த இந்தியா இவ்வளோ பெரிய மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கிற இவ்வளோ பெரிய இந்தியா ஒரு முழு சுதந்திரமான ஒரு பாதுகாப்பான நம்ம நிம்மதியாக வாழ்கிற ஒரு நாடாக இருக்காது. பிச்சு தின்னுட்டு போயிருப்பானுங்க. என்னை வந்து ரோட்டில் எனக்கு ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா நான் யாரை நம்புறேன்னா போலீஸை நம்பலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பைக்கு காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போலீஸை நம்பலை, உங்கள் சொந்தக்காரனை நம்பலை, சட்டத்தை தான் நம்புறீங்க. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது யார்கிட்டனா போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, இந்தியன் கான்ஸ்டியூஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கான்ஸ்டியூஷனை போய் கேட்குறீங்க, வண்டி காணா போச்சு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா போலீஸோ நீதிமன்றமோ அரசு அதிகாரிகளோ மற்ற எல்லாருமே எதுக்குடா அங்கே இருக்காங்கன்னா லா அண்ட் ஆக்டை பாதுகாக்கிறதுக்கு, லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கிறதுக்கு. எந்த ஆர்டரை? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஆர்டரை பாதுகாக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக உங்களை பாதுகாக்கிறது டாக்டர் அம்பேத்கர். ஏன்னா அந்த குழுவுடைய தலைவர் அவர் தான். அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸ்ட்ராக்ட் அவரால் கொடுக்கப்பட்டது, சிந்தனை அவரால் கொடுக்கப்பட்டது. யாரை வந்து தீண்டத்தகாதவன், தொட்டா தீட்டு, அசிங்கம், அவமானம்னு சொன்னீங்களோ அவனை தான் இன்றைக்கி உலக நாடுகள் தூக்கி வச்சு கொண்டாடுது. அம்பேத்கர் மட்டும் இல்லை, பல பேர் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சவனுங்க எல்லாரையுமே இன்றைக்கி உலக நாடுகள் கொண்டாடுது. அதனால் வளர வளர சிந்தனை வளர வாய்ப்புகள் வளர எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சிருங்க. உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்க முடியாது. எவ்வளோ நாளே ஏமாற்றிப்பீங்க. அது உங்களுக்கே ஒரு நாள் உறுத்தும். சிந்தனை வர்றப்போ ஆமாம்ல தப்பாகவே பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு தோணும். ஸோ திருந்துங்க. டாக்டர் அம்பேத்கர் உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே செத்து போன ஒரு பெரிய தலைவர். வேறு எதையும் பெருசாக அவர் எதிர்பார்க்காத ஒரு தலைவர். ஜஸ்ட்டு அவரை கொண்டாடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், அவரை ஏற்றுக்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவரை போய் அனலைஸ் பண்ணுங்கள், அவரை தேடுங்க. அவர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிங்க. அவர் கெட்டவர்னே நினச்சிக்கிட்டு தேடுங்க. அவர் கெட்டவர், அவர் அயோக்கியன்னு நினச்சிக்கிட்டே தேடுங்க. ஆனால் தேடுனா தானேங்க அது சரியாக தப்பான உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இருக்கிறேன், நான் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து போடுறேன், ஆனால் மார்க்ஸுக்கும் வாழ்த்து போடுறேன், பெரியாருக்கும் வாழ்த்து போடுறேன், அல்லது நம்ம மற்ற மாநிலங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் வாழ்த்து போடுறோம், முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு வாழ்த்து போடுறோம். ஏன் போடுறோம்? எனக்கு நானும் அவரும் ஒரே ஜாதியா? நானும் சேகுவேரவும் ஒரே ஜாதியா? பிடல் காஸ்ட்ரோவும் நானும் ஒரே ஜாதியா? மாவும் நானும் ஒரே ஜாதியா? நான் எதுக்கு வாழ்த்து சொல்கிறேன் அவருக்கு? நாராயணகுரு நானும் என்ன ஒரே ஜாதியா? நான் எதுக்கு வாழ்த்து சொல்கிறேன்? அப்போ எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறது ஒரு மனநிலைங்க. எல்லாருக்கும் நியாயம் உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு மனநிலைங்க. நான் மட்டும் தான் பெரிய லாடு லபுக்கு, எனக்கு எல்லா பிள்ளையும் இருக்கணுங்கிறது ஒரு மனநிலை. நீங்கள் அந்த மனநிலையில் தான் இருப்பீங்கன்னா தாராளமாக இருங்க. அது வந்து உங்களை மாற்ற முடியாது.
அது வந்து நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த தலைமுறைனா உங்களை மாற்றி தொலையும். போய் அந்த பூமர்னு சொல்லிட்டு அந்த போயிடும். ஆனால் நீ இருக்கிற இந்த வாழ்கிற காலகட்டத்திலே எது நியாயம் எது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுன்னா திருந்திருங்க. அதான் நல்லது தானே. ஸோ வந்து அதுதான் விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கரோட பிறந்தநாள் கொண்டாடுவோம். சியர்ஸ்.